அண்மைச் செய்தி. தூத்துக்குடியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜன் இணைப்பில் இருக்கிறார். ராஜன், என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வர்றாங்க? தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என 4 மண்டலமாக பிரித்து கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது பணியமர்த்தி வேலை பார்த்து வந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இவர்களது கோரிக்கையாக 1981 சட்டத்தின்படி நிரந்தரம் செய்ய வேண்டும். தமிழக அரசாணைப்படி தூய்மை பணியாளர்கள் சம்பளம் பில்லுடன் நாள் ஒன்றுக்கு 725 ரூபாய் முதல் ஓட்டுநருக்கு 763 ரூபாய் வழங்க வேண்டும். PF, ESI தொழிலாளர்களிடம் பணம் பிடித்தம் செய்வதை முறைப்படுத்த வேண்டும் என பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்காங்க. மொத்தம் 19 அம்ச கோரிக்கைகள். ஆனால் இது அவங்க பாத்தீங்கன்னா மாநகராட்சி அவங்க பொறுப்புல இருக்கிற வரையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா சலுகையும் செஞ்சிருக்காங்க. அதாவது மருத்துவ உதவியா இருக்கட்டும், கிளவுஸா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த ரெயின் கோட்டா இருக்கட்டும், எல்லாமே வழங்கியிருக்காங்க. தற்பொழுது இப்ப இன்னொரு ஒப்பந்ததாரர் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணதுனால அவங்களுக்குள்ள எந்த சலுகையும் கொடுக்கறது இல்லை. அது போக கம்பல்சரி கண்டிப்பாக அவங்க அந்த வேலையை பார்த்து ஆகணும். அது போக ஒரு டன் ஒரு நாளைக்கு 1 டன் அந்த இரும்பு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து இரும்பு கடையில அவங்க எங்க சொல்றாங்களோ அந்த இதுலதான் அந்த இதை அவங்க போட்டு இதை அந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதையும் கட்டாயப்படுத்தி தான் அவங்கள வேலை பார்க்க வச்சுட்டு இருக்காங்க. தற்பொழுது இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். மத்தபடி அவங்களுக்கு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர் அமர்ந்திருந்தாங்க. அந்நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உடனடியாக அவருடன் பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி ஒரு 5 கோரிக்கைகளை நான் தற்போது நிறைவேற்றி தருகிறேன் ஒரு உத்தரவாதம் கொடுத்ததன் பேர்ல தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது வேலைக்கு சென்றிருக்காங்க. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களோட கோரிக்கைகள் பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு மேயர் உறுதி கொடுத்திருக்காரு. உடனடியாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.